அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். செய்யும் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை தங்களது ஜென்மராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் சில அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் தங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஏப்ரல் மாதத்தில் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகள் வருகின்றது. ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது பணமோ விரயமாவதிலிருந்து தங்களால் காப்பாற்ற இயலும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் 14, 15, 16, 17, 22, 23, 24, 25, 26, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 1, 2, 11, 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு 18ஆம் தேதி, சித்திரை மாதத்திற்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி புதன்கிழமையும், ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 17ஆம் தேதி புதன்கிழமையும், மே மாதம் 4ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 9ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதம் 11ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 31ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது
ஏப்ரல் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது மே மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:54 முதல் காலை 9:30 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மேசராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கடகராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மீனராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பகல் வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பகல் முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி பகல் வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், மே மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். ராகு பகவான் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். கேது பகவான் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.